ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய பதிவு பார்த்திங்கனாக்கா முக்கியமான பதிவு தான். இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் துணி மலைமேடு மாதிரி இருக்குது. நிறைய துணி நான் போட்டு வச்சுருக்கேன், வேணும்னு மடிக்காமல். அது ஏன்னாக்கா வீடியோ எடுக்கணும்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் டிப்ஸை சொல்ல போகிறேன். பெரும்பாலும் நிறைய வீட்டில் பார்த்திங்கனாக்கா துணி துவைச்சிருவோம், காய வைக்க முடியும், மடித்து வைக்க கடுப்பாக இருக்கும். கடியிலேருந்து கூட அள்ளிடுவோம், ஆனால் மடிச்சு வைக்க கடுப்பாக இருக்கும். ஸோ இதோட டிப்ஸை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். எனக்கும் முன்ன சோம்பேறியாக தான் இருந்துச்சு. எல்லா வேலையும் செய்வோங்க. நம்ம சமைக்க சொன்னாலும் சமைப்போம், வீடு கூட்டுவோம், பாத்திரம் தேய்ப்போம், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் கடுப்பாக இருக்கும் செய்யறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, 2-3 டிப்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். துணி பார்த்திங்கன்னா, நம்ம துவைக்கிறத காய வச்சிடுறோம், காய வச்சதை எடுத்துடுறோம். ஆனால் மடிக்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். அது நம்ம எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழை வரப்போகுது அந்த மாதிரி கட்டெல்லாம் எடுக்காதீங்க. ஒரு ஓரமாக கம்பியை வேணால் நவுத்தி வச்சுருங்க உள்ளுக்கு. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது மடிக்கிற மாதிரி இருக்கணும்னாக்கா அது இந்த வேலை மட்டும்தான் முடியும். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ துணியை எடுக்க போகிறோம், ஆனால் நம்ம எப்பயுமே எடுத்துட்டு தான் நம்ம போட்டுடுறோம். நீங்கள் துணியை முதல்ல எடுக்காதீங்க. நீங்கள் ரெடி ஆகலைன்னா மடிக்கிறதுக்கு துணியை எடுக்காதீங்க, கம்பிலே இருக்கட்டும். ஒரு ஓரமாக வேணால் நவுத்தி வச்சுருங்க, மழை வரப்போகுதுன்னா. அப்புறம் மற்ற வேலை எல்லா வேலையும் முடிச்சிருங்க. வீடு கூட்டுறது, அஞ்சடி கூட்டுறது எல்லாமே முடிச்சிருங்க. எல்லா வேலையும் மொத்தமாக சேர்ந்தத்தில் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கட்டம் நீங்கள் உட்காந்துருக்கும் போதோ இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கு தோணும், இன்னும் ஒரு வேலை இருக்குது, அந்த துணி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் கையோடு போயிட்டு எடுத்தீங்கன்னா அந்த துணியை கையோடு மடிச்சிடுவீங்க. ஏன்னா அந்த ஒரு வேலை தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், இன்னும் இந்த ஒரு வேலை தானே இருக்குது, இந்த ஒரு வேலை முடிச்சிட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கட்டம் நீங்கள் ரெடி ஆகிட்டோன்னு உங்கள் மனசு சொல்லும் போது நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா, நீங்கள் கையோடு அந்த துணியை எடுத்தது இல்லாமல் ஒரு ஓரமாக போட்டு வைக்க மாட்டோம், நம்ம கையோடு மடிச்சிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம நான் என்ன பண்ணுவேன்னா, துணி எடுப்பேன், மெத்தையில் எடுத்து போட்டுருவேன். நைட்டு தூங்க போகும்போது பார்த்தாக்கா துணி மூட்டையாக கிடக்கும். ஐயோ நம்ம தூங்கணுமே, இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவேன். இது மேலே, நாக்காளி மேலே அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா துணி குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு மடிக்கிறதுக்கே தோணாது. அடுத்த நாள் குளிப்போம், அடுத்த நாள் எடுத்து போடுவோம், அடுத்த நாள் குளிப்போம், அடுத்த நாள் எடுத்து போடுவோம். அந்த துணி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ரெடி ஆகுறீங்களோ அப்போ துணியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கணும்னு மட்டும் தோணாமல் மடிக்கணும்னு கண்டிப்பாக தோணிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது நம்ம அது ஒரு கடமையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்மளால் மடிக்க முடியல. எடுத்துடணும், மழை வருது எடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் அதை மடிக்க முடியல. ஸோ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த வேலை கண்டிப்பாக நம்மளுக்கு தோணிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம போயிட்டு நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த ஒரு வேலை தானே இருக்குது, இதை செஞ்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு தோணிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொன்று நம்ம மூட்டையாக போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி ஏன் போட்டு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னு தான் போட்டு வச்சேன். நம்மளுக்கு அந்த துணி மூட்டையாக கண்டாலே கடுப்பாக தான் இருக்கும் எல்லோரும் வீட்லேயும். மடிக்கிறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. சில பேர் எனக்கு மெயில் கூட அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி பேசுங்கன்னு. ஸோ அதனால தான் இந்த டாபிக் இன்றைக்கி நான் எடுத்தேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கையோடு நான் மடித்து வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே துணி மடிக்கிற மூட்டு இருக்கும் போது நீங்கள் கொடியிலேருந்தோ இல்லைனாக்கா கம்பிலேருந்தோ அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையோடு மடிச்சிருவீங்க. நம்ம அந்த மாதிரி கட்டம் நம்ம எடுக்கலைன்னு வச்சுக்கிங்களேன், சோம்பேறியான கட்டத்தில் நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக அது மூட்டையாக தூங்குங்க. நான் எப்பயுமே இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்காக நானே கற்றுக்கிட்ட ஒரு டிப்ஸு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு vlogல இன்னொரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சுட சுட பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.